கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இது டிபிடி வெர்ஷன்ல ரொம்ப அருமையா எழுதப்பட்டிருக்கிறது. Be cheerful with joyous celebration in every season of life. Let joy overflow, for you are united with the anointed one. அப்போ இந்த வார்த்தையை நம்ம டீப்பா ஆராய்ந்து பார்த்தோன்னா, இதை எழுதும் போதே பவுல் சிறைச்சாலைக்குள்ள இருந்து இந்த வசனத்தை எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த சிறையிருப்புல கூட அவர் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாய் அவர் இவ்வளவாய் அதை எழுத முடியும் என்றால், இன்னைக்கு நம்ம சூழ்நிலை அவரை போல நம்ம உபத்திரவத்துல இல்லை. ஆனா நம்ம ஒரு சின்ன விஷயம் நமக்கு எதிராய் நடந்தா கூட நம்ம என்ன செய்யறோம்? சோர்ந்து போயிடுறோம். ஒரு மனுஷ வார்த்தை நமக்கு எதிராய் வந்தா கூட நம்ம சோர்ந்து போறோம். ஆனா இங்கே இந்த வார்த்தை சொல்லுகிறது, be cheerful with joyous celebration in every season of life. ஒருவேளை உங்களுடைய ட்ரையல்ஸ்ல இருக்கலாம், நீங்க ஒருவேளை வெற்றிகள்ல இருக்கலாம், இல்ல ஒரு சாதாரணமான நாட்கள்ல நீங்க இருக்கலாம். எப்படிப்பட்ட சீசனா இருந்தாலும் நீங்க எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த சந்தோஷம் எப்படி இருக்கணுமா? லெட் ஜாய் ஓவர்ஃப்ளோ, அதாவது நிரம்பி வழிகிற சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷத்தை மற்றவர்கள் அந்த சந்தோஷத்தை பார்த்து அது அவங்கள அஃபெக்ட் பண்ணணும். அந்த சந்தோஷம் ஒரு கான்டேஜியஸா நம்ம மூலமாய் மற்றவர்களுக்கு பரவக்கூடிய அளவுக்கு நம்ம அப்படிப்பட்ட சந்தோஷத்தினால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்போ ஏன் அப்படின்னா, for you are united with the anointed one. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள நீங்க என்ன செய்திருக்கிறீங்க? ஒன்றா இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனோடு நீங்க ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறபடியினால அந்த ஜாய் எப்போ ஓவர்ஃப்ளோயிங் ஜாயா தான் இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்போ சகரியா 2:10 பார்க்கிறோம், சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அங்க வாசம் பண்ணுவேன் சொல்றாரு. இன்றைக்கு நமக்கு நடுவுல தான் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கொலோசியர் 1:27 நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்ப அந்த கிறிஸ்துவே இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார்னா நம்ம எவ்வளவு தூரம் அவரை கெம்பீரித்து பாடணும், அந்த சந்தோஷத்துக்குள்ள நம்ம இருக்கணுங்கிறத இன்றைக்கு தேவன் விரும்புகிறதை நம்ம பார்க்கலாம். செப்பனியா 3:17 பார்க்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அப்ப இங்க இந்த வார்த்தை சொல்லுது, ஓ நடுவுல தேவன் இருக்கிறார்ல, நிச்சயம் அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அப்ப இன்னைக்கு நீங்க போய்கொண்டு இருக்கிற சூழ்நிலை என்ன, போராட்டங்கள் என்ன, ஆனா வசனம் சொல்லுது, அவர் உன் நடுவில் இருக்கிறபடியினால அவர் உன்னுடைய சூழ்நிலைகளை காட்டிலும் வல்லமையுள்ளவர், அவர் உன்னை ரட்சிப்பார். அப்ப இன்றைக்கு நீங்க எந்த விதமான சோதனையின் காலகட்டத்துக்குள்ள போய்கொண்டிருந்தாலும் இன்றைக்கு தேவன் நம்மோடு இடைப்படுகின்ற வார்த்தை, மகனே மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்குள் இருக்கிறேன், நான் வல்லமையுள்ளவர், நான் உன் சூழ்நிலைகளிலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ள தேவன் என்பதை இன்றைக்கு நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறதை நான் பார்க்கிறேன். அதனாலதான் 1 தெசலோனிக்கேயர் 5:16, 17, 18 கூட பார்க்கிறோம், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். வேதம் அடிக்கடி தன்னுடைய தாசர்கள் மூலமாய் பேசுகிற வார்த்தை எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அப்போ சூழ்நிலை மாறும்போது நீங்க துக்கமா இருங்கன்னு அங்க சொல்லலை. எந்த சீசன் நம்ம லைஃப்ல எந்த சீசனா இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்போ சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் அவருக்கு நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த தேங்க்ஃபுல் ஹார்ட்டா நம்ம இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்ப தேவ சித்தம் இன்றைக்கு நம்மை குறித்து என்னதான் இருக்குது அப்படின்னா, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கிறது தான் அவருடைய சித்தமாய் இருக்கிறது. இடைவிடாமல் ஜெபிப்பதும் எல்லாவற்றிலேயும் நன்றி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பதும் தான் அவருக்கு சித்தமாய் இருக்கிறது. இன்றைக்கு நாம் அதை செய்யறோமா? அல்ல சூழ்நிலைகளை பார்த்து புலம்பிக் கொண்டு முறுமுறுத்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களைப் போல எத்தனையோ அற்புதங்களை நம்ம கண்டிருந்தா கூட இப்ப உள்ள சூழ்நிலையை பார்த்து நம்ம என்ன செய்திருக்கிறோம்? புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அவர் செய்த அதிசயங்களை எல்லாம் நம்ம மறந்து போய்
முறுமுறுப்புகளுக்குள்ள இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, நீ துதி, நீ சந்தோஷமாயிரு, மகிழ்ச்சியாயிருன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுகிறார். சங்கீதம் 118:24 அதுதான் பார்க்கிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். அப்போ இன்றைக்கு நம்ம களி கூர்ந்து மகிழும்படியாய் தேவன் விரும்புகிறார். ஏன்னா அவர் இன்றைக்கு நமக்கு அப்பாவா இருக்கிறபடினால, அவர் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கிறது தான் எந்த ஒரு தகப்பனுக்கும் பிரியமா இருக்கும். ஒருவேளை உலக தகப்பனுக்கே அப்படிப்பட்ட ஆசை இருக்கும்னா, நமக்காக தன்னுடைய குமாரனையே அனுப்பி இன்றைக்கு நம்மை அவருடைய குமாரனுடைய ரத்தத்தின் மூலம் நம்மை மீட்டெடுத்திருக்கிற அந்த தகப்பனுக்கு நம்ம சந்தோஷமா இருப்பது அது எவ்வளவு பிரியமா இருக்குங்கிறத நீங்க யோசித்து பார்க்கணும். அப்ப இன்றைக்கு அவர் வல்லமையுள்ளவராய், அவர் ரட்சிக்கிறவராய் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறபடினால இந்த நாள்ல இருந்து நீங்க சந்தோஷமாய் அவரை ஆர்ப்பரித்து துதிக்க தொடங்குங்க. சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அப்போ ரோமர் 12:12 கூட பார்க்கிறோம், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். அப்போ நம்பிக்கையில நம்ம எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணுமா? நிச்சயம் என் தேவன் இதை வாக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு அதை செய்து முடிப்பார்னு அந்த நம்பிக்கையில சந்தோஷம் இருக்கணும். அதனாலதான் ஒரு வசனத்துல கூட பார்க்கிறோம், ரோமர்ல 5வது அதிகாரத்துல பரிசுத்தாவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்போ இன்னைக்கு ஏன் நமக்கு சந்தோஷம் குறைவுபடுதுன்னா, விசுவாசத்துல நமக்கு குறைவு வருது. ஆனா அதையும் கொடுக்க நம்பிக்கையின் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடினால இன்றைக்கு அந்த விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி அப்பா, உமக்குள்ளே நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க நாங்கள் இன்றைக்கு தீர்மானம் எடுக்கிறோம். எங்களுக்கு அந்த தீர்மானத்தை நாங்கள் எடுத்த தீர்மானத்தில் நிலைத்து நின்று அதை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தருவீராக. இடைவிடாமல் ஜெபிக்கவும், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யவும், உம்முடைய சித்தத்தை நாங்கள் இதன்படி நிறைவேற்றவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எங்கள் நம்பிக்கையின் தேவனே, எங்களை நீர் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.